ஆந்திரா ஒரிசா பார்டர்ல ஓங்கோல்ல இருந்து இங்க ஓடி வந்து இங்க இந்த மாதிரி தான் ஓட்டு சேர்த்தா முதலமைச்சரா நீங்க. அப்ப எல்லாருக்கும் உரிமை இருக்கா இல்லையா? நீங்க மட்டும் தமிழ்நாட்டுல வந்து எங்கே இருந்து வந்து முதலமைச்சராகலாம், இப்ப வந்து பீகார்ல ஊபில வந்து இங்க வந்து ஓட்டு போடக்கூடாதா? ஏன் தப்பான பிரச்சாரம் பண்றீங்க? கர்நாடகா, ஆந்திராவில் தொடங்குங்க, மும்பையில தொடங்குங்க, டெல்லியில தொடங்குங்க. நீங்க மட்டும் தமிழ்நாடுக்குள்ள இந்தியா ஃபுல்லா போய் சொல்லி பண்ணலாம். அவன் இங்க வேலை கூடாதா? அவனுக்கு இங்க வாக்குரிமை கொடுக்க கூடாதா? என்ன நியாயம் பேசுறீங்க? பொய் அரசியல் பண்ணாதீங்க, போலி அரசியல் பண்ணாதீங்க, தமிழ்நாடு போராடும் வெல்லும், இப்படி பொய் அரசியல் பண்ணாதே சொல்றான். ஓட்டுக்காக எதை வேணாலும் பண்ணுவாங்கிறது இப்ப இதுல இருந்து புரிஞ்சு போச்சா? வடக்கன்ஸுக்கு இவங்க வக்காலத்து. ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தலை போறாரு, தமிழ்நாட்டை தலைவன் விட மாட்டோம், இப்படி இந்த வாசகம் எங்க கண்டுபிடிப்பீங்க? அதுக்கு ஆளுகள் வச்சிருப்பீங்களா? விளம்பர மாடல் எங்க பார்த்து நலங்காக்கும் ஸ்டாலின், விடிய அரசு ஸ்டாலின், விடியல் ஸ்டாலின், எங்க பார்த்தாலும் ஒரே படம். அந்த விளம்பரத்துக்கு செலவு பண்ற பணத்தை வந்து ஒரு 10 மாவட்டத்துல வந்து நெல் கொள்முதல் அமைச்சிடலாம். உங்க ஆட்சி வந்து முடிவுரை எழுத போனா இனிமேல் ஜென்மத்துக்கு உங்க ஆட்சி வராது. பாப்போம் பாப்போம் பாப்போம். நிறைய நீங்க என்ன சொல்றீங்க, வடக்கன்ஸ்லாம் இங்க வந்து ஓட்டு சேர்ந்து ஓட்டு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, அதனால வந்து இது வந்து பிஜேபிக்கு சாதகம், அதிமுக சாதகம், அப்படி பார்த்தா இருங்க சரி, பிஜேபிக்கு சாதகம் வச்சுங்க. இப்போ வடக்கன்ஸ்லாம் நீங்க வந்து ஓட்டு இன்க்ரீஸ் ஆகுன்னு சொல்றீங்க. நான் ஒரு கேட்குறேன் ஐயா, அதுக்கு பதில் சொல்லட்டேன். மரியாதைக்குரிய மறைந்த கருணாநிதியுடைய குடும்பம் ஆந்திரா ஒரிசா பார்டர்ல ஓங்கோல்ல இருந்து இங்க ஓடி வந்து இங்க இந்த மாதிரி தான் ஓட்டு சேர்த்தா முதலமைச்சரா நீங்க. அப்ப எல்லாருக்கும் உரிமை இருக்கா இல்லையா? நீங்க மட்டும் தமிழ்நாட்டுல வந்து எங்கே இருந்து வந்து முதலமைச்சராகலாம், இப்ப வந்து பீகார்ல ஊபில வந்து இங்க வந்து ஓட்டு போடக்கூடாதா? ஏன் தப்பான பிரச்சாரம் பண்றீங்க? ஏன் தப்பான பிரச்சாரம் பண்றீங்க? இருங்க இருங்க இருங்க, நீங்க என்ன பண்றீங்க? வருஷம் இது ஸ்பெஷல் சம்மர் ரிவிஷன் சுருக்கமுறை வாக்காளர் திருத்தத்தை வந்து ஆதரிக்கிறீங்க. ஏன் வந்து அதிதீவிர வாக்காளர் திருத்தத்தை எதுக்குறீங்க? இதுல உங்களுக்கு என்ன வந்துருச்சு? முறையா வந்து இன்னைக்கு என்ன நடக்க போகுது தமிழ்நாட்டில்? இந்த மாதிரி டெத்து ஓட்டு, அந்த ஓட்டு, டிரான்ஸ்ஃபர் ஓட்டு, ஒரு குடும்பங்கிறதுங்க தமிழ்நாட்டில் நம்ம ஒன்று புரிஞ்சுக்கிறோம். இப்போ ஒரு வருஷம் உங்கள் ஏரியாவில் ஒருத்தர் வாடகைக்கு வர்றாங்க, அவங்களுக்கு ஒரு நிறைய வேலை இருக்காது. அந்த வேலை எவ்வளோ இருக்கோ ஒரு 4 வருஷம் 3 வருஷம் இருப்பாங்க, அந்த இடத்துல ஓட்டை சேர்த்துருப்பாங்க, சொல்லாமே போயிடுவாங்க, அந்த ஓட்டு அப்படியே இருக்கும். டெத்து இனிமேட்டே பண்ண மாட்டாங்க, அந்த ஓட்டு அப்படியே இருக்கும். ஒரு அட்ரஸ்ல இன்னொரு அட்ரஸ் போயிருப்பாங்க டிரான்ஸ்ஃபர். நீங்கள் எலெக்ஷன் அன்னைக்கு இந்த கான்சிக்வன்ஸ்லாம் பார்த்தான்னு தெரியும். பல மக்கள் வந்து ஓட்டுச்சாவடிக்கு வருவாங்க, அவங்களுக்கு அது எந்த ஓட்டு எங்கே இருக்குன்னே தெரியாது. ஒரு இந்த 10ஆவதுல இருந்து 4ஆவதுல இருக்கும், அப்படியே ஓட்டு போடாமல் போயிடுவாங்க. இதனால தான் வாக்காளருடைய சதவீதம் பதிவு வந்து குறையுது. 21 வருஷம் நடந்தாச்சு. 21 வருஷம் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் நடந்து அதிதீவிர வாக்காளர் திருத்தம் 2002 நடந்திருக்கு. அதுக்கப்புறம் இன்னைக்கு நடக்கல. ஒரு மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வை கொண்டு வந்து அந்த வாக்காளர்கள்லாம் அந்த பட்டியலை சரிப்படுத்த ஒரு விஷயம் வரும்போது ஏன் எதுக்குறீங்க? ஏன் எதிர்த்து கூட்டம் போடுறீங்க? எதுக்கு அனைத்து கட்சி கூட்டத்தை கூடுறீங்க? இன்னைக்கு பீகார்ல எவ்வளவு நல்ல முறையில் எலெக்ஷன் இருக்கு, ஒரு வாக்காளர் கூட வந்து அப்போஸ் பண்ணல சார். அங்கே நடந்தும் வந்திருக்கு. இன்னைக்கு அத்தனை பேர் இங்கே வாக்குறது 64%. ஒரு முறையான வாக்காளர் பட்டியல் வேணும் தான் நம்ம எல்லா கட்சியும் போராடுறோம். நீங்க ஏன் போய் எதுக்குறீங்க? ஏன் ஆர்ப்பாட்டம் பண்றீங்க? அப்ப தொடர்ந்து ஒரு போலியான பொய்யான செய்தியை தமிழ்நாட்டுக்கு சொல்லிட்டே இருப்பீங்களா? அன்னைக்கு நீங்க ஓடி வந்து ஓக்கம்ல இருந்து வாக்காளர் எப்படி பதில் தர முடியும்? அப்ப வடக்கனுக்கு இங்க உரிமை இருக்கு, வாக்கு சேர்றதுக்கு ஓட்டு போடுறதுக்கும். இப்படி தொடர்ந்து தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு பிரிவினை உருவாக்குற கதை பாத்தீங்களா? அதுதான் இவங்களுடைய கதையே. வந்து இப்ப 1.5 கோடி மக்கள் இங்க வந்துட்டான், இவன் ஓட்டா பூரா இங்க பதிவு பண்ணி இவங்க ஓட்டா பூரா போட்டாங்கன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். இதுக்கு பதில் சொல்லுங்க. ஒரிசா ஆந்திரா பார்டர்ல இருந்து ஒருத்தர் ஓடி வந்து தமிழ்நாட்டுல சேர்ந்து வாக்காளராகி முதலமைச்சர் ஆனாலும் இல்லையா? இருங்க எப்பங்க அது? எப்ப? இருங்க இருங்க எப்ப நீங்க 2021ல முதலமைச்சரா இல்ல? இருங்க 2020 இது உண்மையா இல்லையா? நீங்க மூத்த தலைவர், நீங்க இதை உண்மை ஒத்துக்கறேன். 2021ல மரியாதைக்குரிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆயிட்டாரு. ஓங்கோல்ல பட்டாசு அடிச்சு கொண்டாடுறாங்க பூர்வீக இடத்துல. அது செய்தியா வருது, தினத்தந்தியில வருது, அத்தனை தெலுங்கு பத்திரிகை வருது, தமிழ்நாட்டில் உள்ள பத்திரிகை வருது. அப்ப அவன் சொந்த ஊருக்காரன் பட்டாசு வெடிச்சு எங்க ஊர் ஆளு முதலமைச்சர் ஆயிட்டார் தமிழ்நாட்டுன்னு சொல்லிட்டு பட்டாசு வெடிச்சு கொண்டாடுறான். இது உண்மையா இல்லையா? செய்தி வந்துச்சா இல்லையா? ஒத்துக்கங்க. இருங்க, நான் சொல்றத கொஞ்சம் வாங்கி பேசுங்க. சென்னை மாகாணமா இருக்கும்போது ஆந்திரா, தமிழ்நாடு, கேரளா
எல்லாமே எல்லாம் ஒரே பரப்பு, ஒரே நிலப்பரப்பு, ஒரே மாநிலம் தான். அங்க இருக்கவங்க இங்க இருப்பாங்க, இங்க இருப்பவங்க அங்க இருப்பாங்க. அன்றைக்கு பாத்தீங்கன்னா இந்த திரைத்தொழில் எல்லாம் கூட சினிமா எல்லாம் வந்து சென்னையில தான் ஷூட் பண்ணுவாங்க. இன்னும் சொல்ல போனா சேலத்துல தான் மாடர்ன் தியேட்டர்ஸ், கோயம்புத்தூர்ல, இங்க எல்லாம் காரைக்குடியில கூட செட்டியார் ஐயா அங்க கூட ஸ்டுடியோ வச்சு பண்ணாங்க. இந்த பள்ளத்தூர் இந்த ஏரியா எல்லாம் கூட சினிமா ஸ்டுடியோ இருந்தது. அதனால இதெல்லாம் வந்து அந்த காலகட்டங்கள்ல இருந்தது. இப்ப கூட விஜயுடைய அவங்க அம்மாவும் அவங்க தாத்தாவும் கூட இந்த சினிமா தொழிலுக்காகத்தான் ஒரு 40 வருஷம் 50 வருஷத்துக்கு முன்னாடி இங்க வந்தவங்க தான். அதனால இதெல்லாம் வந்து நம்ம நாடு, இது இந்தியாக்குள்ள யாரு வேணாலும் இருக்கலாம். அதே சமயத்துல இது மொழிவாரி ராஜ்யங்கள் பிரிக்கப்பட்ட பின்னாடி இந்த ராஜ்யத்துல பல்லாண்டு காலமா கிட்டத்தட்ட ஒரு 1000 ஆண்டு காலமா வாழக்கூடிய மக்கள் தான் இங்க இருக்கணுமே தவிர புதிதாக ஒரு சும்மா அட்லீஸ்ட் ஒரு 10 வருஷம் ஆகட்டும், இல்ல ஒரு 20 வருஷம் ஆனாலும் பரவாயில்ல. நேற்று வந்தவன் இன்னைக்கு வந்து இறங்கியிருப்பான். டெய்லி வந்துட்டு இருக்கான்டா, 5000 பேர் வர்றான். சென்ட்ரல்ல போய் பார்த்தேன்னா ஒரே கூட்டம் 5000 பேர் வர்றான். அவனுக்கு இப்ப பீகார் எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு இல்ல, பூராத்தையும் இங்க கொண்டு வந்துருவாங்க. இங்க கொண்டு வந்து அவனுக்கு பூரா வாக்க கொடுத்துருவானுங்க. ஸோ இதை ஏன் பிஜேபி ஆதரிக்குதுன்னா, இந்த எடுவட்ட அதிமுக அவங்களுக்கு தானே அவங்க கூட்டணி. இப்ப அவங்க அது வச்சாக்கா இவங்க ஈஸியா அடிச்சு. நீங்க மட்டும் மரியாதைக்குரிய மறைந்த கருணாநிதி அவருடைய பேரன் தயாநிதி மாறனும் இன்னொரு மாறன் கலாநிதி மாறனும் போயிட்டு இந்தியா ஃபுல்லா நீங்க வந்து சன் டிவியை தொடங்குங்க, கர்நாடகா ஆந்திராவில் தொடங்குங்க, மும்பையில தொடங்குங்க, டெல்லியில தொடங்குங்க. நீங்க மட்டும் தமிழ்நாடுக்குள்ள இந்தியா ஃபுல்லா போய் சொல்லி பண்ணலாம். அவனுக்கு இங்க வாக்குரிமை கொடுக்கூடாதா? என்ன நியாயம் பேசுறீங்க? என்ன நியாயம் பேசுறீங்க? இங்க பாருங்க, அவர் தொடங்கிட்டார்ல, இங்க என்ன பண்றது? தமிழ்நாட்டுல வந்து என்ன பண்றது? நாங்க வந்து வடக்கன்ஸ் எல்லாம் நாங்க எதிர்க்கிறோம், வாக்குரிமை இருக்கேன். பீகார்ல போய் வேற மாதிரி பேசுறது, இப்படி ஊருக்கு ஊர் ஒரு பேச்சு வேற மாதிரி எல்லாம் என்ன வேற மாதிரி. அங்க போய் இந்தியா கூட்டணி கூட என்ன பேசுறீங்க? நாங்க வந்து பீகார் மக்களுடைய பாதுகாவலர், நாங்க அவங்களை எல்லாம் ஒண்ணு துன்புறுத்த. பிரதமர் பேசுறாரு, அந்த அவருக்கெல்லாம் ஒரு பிரதமரா இருக்கவரு நாங்க துன்புறுத்துறோம், தமிழ்நாட்டுல துன்புறுத்தப்படுறாங்கன்னு பேசுறாரு ஒரு பிரதமர். இங்க வந்து வடக்கன் யாருமா நம்ம இந்தியாங்கிறது அனைத்து மக்களும், அனைத்து சமூகங்களும், அனைவரும், அனைத்து மதமும் இங்க வாழ்றான், அனைத்து மொழிகளும் பேசுறான். இது என்ன ஒரு மொழிக்கு சொந்தமா? ஒரு இங்க யாரு வேணாலும் வரலாம், யாரு வேணாலும் வாக்காளர் செல்லலாம், யாரு வேணாலும் தேர்தல். அதான் நம்மளோட அரசமைப்பு சட்டம் சொல்லுது. அப்ப அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக நீங்க வந்து ஓத்து எடுத்துட்டு ஒரு முதலமைச்சர் பதவியில் இருந்துட்டு வடக்கன் தெக்கன் கிழக்கன் ஏன் நீங்க பிரச்சாரம் பண்றீங்க? நீங்க போலியா பொய்யான வேஷம் போடாதீங்க. தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். எதுக்கு போராடுறீங்க? எதுக்கு வெல்லணும்? ஆல்ரெடி 4-5 வருஷமா ஆட்சியில் இருந்தீங்க. இங்க நடக்காத அநியாயம் நடந்துட்டு இருக்கு. அந்த அநியாயத்தை எடுத்து போராடுங்க. மக்கள் ஒரு புறம் வந்து எதிர்க்கவும் செய்யறாங்களே, இல்ல இந்த மாதிரி வட மாநிலத்தவருங்க வந்து நம்ம தமிழகத்துல வந்துட்டா அது நமக்கு எப்பவுமே பிரச்சனை தான், அவங்க ஆளும் போது அவங்களோட ஆதிக்கம் தான் இங்க அதிகமா இருக்கும், அப்புறம் தமிழர்கள் காணாம போயிடுவாங்க அப்படின்னா வரலாறு எடுத்து படிச்சீங்கன்னா, ஒரு காலத்துல முகலாய மன்னர்கள் இந்த இந்தியா ஃபுல்லா ஆண்டிருக்காங்க, ஒரு காலத்துல நாயக்கர் மன்னர்கள் இந்தியா ஃபுல்லா இருக்கு, ஒரு காலத்துல வந்து சாளுக்கிய மன்னர்கள் இந்தியா ஃபுல்லா ஒரு காலத்துல ஆங்கிலேயர்கள் வந்து இங்க ஆண்டாங்க. இப்படி ஒவ்வொரு காலத்துலயும் ஒரு 100 வருஷம் 200 வருஷம் மாறி மாறி தான் ஆண்டிருக்கு. அதனால நாம நினைச்சாலும் நீங்க நினைச்சாலும் யார் நினைச்சாலும் அவங்களுடைய வருகையை தடுத்துட முடியாது, அவங்க வந்து வாக்குரிமையை தடுத்துட முடியாது. சட்டம் என்ன சொல்லுது? அரசமைப்பு சட்டம் என்ன சொல்லுது? இந்தியாவில பிறந்தவன் நீங்க எங்கே வேணாலும் வாக்காளர்களாம், எங்கே வேணாலும் போய் வேலை செய்யலாம், எங்கே வேணாலும் தொழில் பண்ணலாம். அப்ப நாங்க என்ன கேட்கிறோம்னா, ஒரு முதலமைச்சர் ஒரு அரசமைப்பு சட்டத்தின் மீது ஆணையா ஓத்து எடுத்துட்டு, இரவின் மீது ஓத்து எடுத்துட்டு, நீங்க ஏன் அந்த அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக பேசுறீங்க? வடக்கன் தெக்கன் கிழக்கன் ஏன் பிரிச்சு பேசுறீங்க? உங்க பதவிக்கு அழகல்ல. பொய் அரசியல் பண்ணாதீங்க, போலி அரசியல் பண்ணாதீங்க. தமிழ்நாடு போராடும் வெல்லும், இப்படி பொய் அரசியல் பண்ணாதே சொல்றான். ஓட்டுக்காக எதை வேணாலும் பண்ணுவாங்கிறது இப்ப இதுல இருந்து புரிஞ்சு போச்சா? வடக்கன்ஸுக்கு இவங்க வக்காலத்து. நாங்க எப்பவுமே எங்களுடைய கொள்கை வந்து விட்டு கொடுக்க மாட்டோம். பாருங்க, நீங்க போலி அரசியல் பண்ணாதீங்கன்னு சொல்றேன். நீங்க நாசமா பொய் அரசியல் பண்ணாதீங்க, போலி அரசியல் பண்ணாதீங்க. ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தலை போறாரு, தமிழ்நாட்டை தலைவன் விட மாட்டோம், இப்படி இந்த வாசகம் எங்க கண்டுபிடிப்பீங்க? அதுக்கு ஆளுகள் வச்சிருப்பீங்களா? எழுதி வாசகத்தை விடுறது. மக்களுக்கு நல்லது செய்யுங்கன்னா, மக்களுக்கு நலத்திட்டு போதுன்னா லேப்டாப் கொடுக்கறன்னு பொய், சைக்கிள் கொடுக்கணும் பொய். நாளைக்கு இப்ப சொல்றாரு துணை முதலமைச்சர், இன்னும் நாங்க வந்து 20 லட்சம். ஏங்க இன்னும் எத்தனை மாசங்க இருக்கு? இன்னும் 3-4 மாசம் தான். இன்னும் 2 மாசம் கழிச்சு அதிகாரியே வேலை செய்ய மாட்டான். இந்த வேலை அவருக்கே தெரியும். இந்த ஜனவரி பிறந்தா உங்களை ஒரு தாசில்தார் கூட மதிக்க மாட்டான், ஒரு இன்ஸ்பெக்டர் உங்களை மதிக்க மாட்டான். இது வந்து நாங்கெல்லாம் அரசியல்ல கண்ட அனுபவங்கள். ஆட்சி மாற்றம் வந்துடும், இனிமே வந்து தேராது இந்த ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை எதுவுமே நீங்க போன் போட்டாலும் எடுக்க மாட்டான். இதுதான் உண்மை. அதனால
இனிமே நீங்க எங்க கொடுக்க போறீங்க? இனிமே எங்க நீங்க டெண்டர் போக போறீங்க? பொய்யா மக்கள்கிட்ட போய் தகவல் சொல்றது. பாருங்க, சும்மா நிப்பாட்டுங்க சார். உங்களுடைய பேச்சு எல்லாமே வந்து நீங்க இதெல்லாம் எழுதி வச்சு ஓடுற தண்ணியில விடுங்க, போகட்டும். கடல்ல போய் சங்கமிக்க. அதே மாதிரி நாங்க எங்கது எழுதி போட்டோம். நீங்க வந்து உங்களுடைய கனவு வந்து மீண்டும் ஆட்சிக்கு வருன்னு சொல்ல சார், அது கண்டிப்பா நனவாகாது சார். மீண்டும் ஆட்சிக்கு வருவோன்னு சொல்றமே தவிர ஆட்சிக்கு வரல. ஆட்சிக்கு வர்றதுக்கான சூழல் இங்க எங்க இருக்கு? என்ன யோக்கியதை இருக்கு? இந்த 4 வருஷத்துல நீங்க என்ன பண்ணீங்க? எல்லாமே போய் 520 வாக்குறுதியை சொல்லிவிட்டு 100 வாக்குறுதி நிறைவேற்றல. 370 வாக்குறுதி நிறைவேற்றல. நிதியமைச்சரே ஒத்துக்கிறாரு சட்டசபையில. ஆமா, நாங்க நிறைவேற்ற போறோம், இன்னும் எங்களுக்கு டைம் இருக்கு. என்னத்த நிறைவேற்றுறீங்க? ஒண்ணுமே நிறைவேற்றலையா? ஏங்க ஒரு இவருக்கு வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்ச மாதிரிலாம் பேசல, உண்மையை பேசுறேன். டெல்டா மாவட்டத்துல பதறான் விவசாயி. போய் அவன் அந்த விளைவிச்ச நெல்லை கொட்டுறதுக்கு கொள்முதல் நிலையம் இல்லை, ஒரு ஷெட் இல்லை, ரோட்ல போட்டு பயிர் முளைக்குது. ஒரு விவசாயி வாழ்றது எவ்வளவு பெரிய கஷ்டம், விவசாயம் பண்றதுக்கு எவ்வளவு கஷ்டம். நீங்க 10 வருஷம் புடுங்குனீங்களா அன்னைக்கு கட்டி வைக்கிறது? அன்னைக்கு ஏன் புடுங்கல? இருங்க ஐயா, இருங்க ஐயா. எங்க ஆட்சியில காத்தடிச்சு எங்க ஆட்சியில இந்த மாதிரி பிரச்சனையே வராது. நாங்க வந்து உடனே என்ன பிரச்சனை நடந்துச்சுன்னா, அந்த விவசாயத்துறையில நெல்லுக்கு கொள்முதல் பண்ற பணத்தை கொண்டு வேற ஏதோ ஒரு துறையில போட்டாங்க. அநேகமா இந்த 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகையில கொடுத்துக்கலாம். அங்க கொள்முதல் பண்றதுக்கு பணம் இல்ல. பாவம் கொள்முதல் பண்ண ரோட்ல ஓடிக்கிட்டு இருக்கான். இதை இந்த உண்மையை வந்து முதலமைச்சர் ஒத்துக்க மாட்டாரு. இதுதான் உண்மை. போய் விவசாய மந்திரி போய் சொல்றாரு, நாங்க வந்து டெய்லி கொள்முதல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீ கொள்முதல் பண்ணா ஏன் ரோட்ல நெல் கிடக்கு, ஏன் மழையில் நினையுது? எல்லாமே பொய் மாடல், விளம்பர மாடல். எங்க பார்த்து நலங்காக்கும் ஸ்டாலின், விடிய அரசு ஸ்டாலின், விடியல் ஸ்டாலின், எங்க பார்த்தாலும் ஒரே படம். அந்த விளம்பரத்துக்கு செலவு பண்ற பணத்தை வந்து ஒரு 10 மாவட்டத்துல வந்து நெல் கொள்முதல் அமைச்சிடலாம். செட்டை போட்டு ஒரு 10 கோடி, ஒரு 100 கோடி ஒதுக்கினாலே ஒரு 10 மாவட்டத்துல மெயினா அந்த டெல்டா மாவட்டத்துல பண்ணிடலாம். எல்லாமே விளம்பர மாடல், எல்லாமே பொய். எத்தனை நாளைக்கு ஓடும்? இன்னும் எண்ணிக்கிட்டு இருக்கா. இன்னும் வந்து ஒரு 10 மாசம் இல்ல உங்க ஆட்சி வந்து முடிவுற எழுத போனா இனிமேல் ஜென்மத்துக்கு உங்க ஆட்சி வராது. பாப்போம். அதாவது நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கல்ல, அமாவாசைன்னு. அது அந்த அமாவாசை வந்து யாருங்கிறது ஊர் மக்களுக்கெல்லாம் தெரியும், சரியா? அதனால நீங்களே இவருங்க, நீங்களே என்னமோ பண்ணி பாக்குறியா? நாங்க வந்து கீழே தூக்கி போட்ட பதறு கிதறு பேப்பர்லாம் எடுத்து வச்சு டிடிவி, ஓபிஎஸ், செங்கோட்டையா இவங்களெல்லாம் வச்சு எங்களுக்கு எவ்வளவோ கெடுதல் பண்ணி பாக்குறிய. இதையெல்லாம் மீறி மக்கள்ங்கிற ஒரு மிகப்பெரிய சக்தி, ஒரு விவசாயி, ஒரு உழைப்பாளி, ஒரு வந்து ஒரு எளிமையானவர் நாட்டுடைய முதலமைச்சர் முடிவு பண்ணிட்டான். அதனால மே மாசம் 21ஆம் தேதி முதலமைச்சர், தமிழ்நாட்டு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி குரலை கேட்கத்தான் போறீங்க. நம்ம இந்த குக்கு சைடுல உட்கார்ந்து பேசத்தான் போறோம். எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட்டு இல்ல, அது அந்த ரெட்டலைன்னு எம்ஜிஆருக்கு வச்ச அந்த ரெட்டலைக்கு தான் ஓட்டு. ரெட்டலைக்கும் எடப்பாடி அவர்களுக்கும் ஆனா ஓட்டு இருக்கு இல்லையா? ஓட்டு அது வந்து அது போயிடுச்சு. இப்போ கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு பாடையை கட்டி அனுப்பிச்சு விட்டாச்சு, சரியா? அது அந்த 41 பேர் டெத்தோட அந்த அதையும் சேர்த்து போட்டு அமுக்கி விட்டாச்சு, சரியா? அன்னைக்கு அவருக்கு கொடி ஆட்டின உடனே என்ன சொன்னாரு ஐயா? இதெல்லாம் நல்ல சிக்னலு, இது நல்ல சிக்னலு, வெற்றி சிக்னலு அப்படின்னாரு. அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்த நாளே இந்த இவர் வந்து நாங்க தனிச்சுதான் நிக்க போறோம்னு சொன்ன உடனே தம்பி எப்படி இப்ப பொங்குதோ அது மாதிரி அவரும் பொங்குனாரு. ஏங்க இப்ப விஜய் வரல, நீங்க ஜெயிக்க முடியுமா? எனக்கு அதெல்லாம் ஒண்ணு 100% ஜெயிக்கலாம். அதாவது எப்படி நீங்க அரசியல் அனுபவம் உள்ளவர் சொல்லுங்க. விஜய் உங்க எப்படி எதிர்கட்சியாவது நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கிற தேசிய கட்சியான பாரதிய ஜனதா கூட்டணி தமிழ்நாட்டுல இப்ப நீங்க ஒரு அணி அமைச்சிருங்க. எப்படி அமைச்சிருக்கீங்க? கம்யூனிஸ்ட், உண்டியல் குலுக்கிகள், நம்ம மரியாதைக்குரிய திருமாவளவன், நம்ம வந்து வைகோ, அப்புறம் இன்னும் அந்த உதவி கட்சிகள், ஜாதி கட்சிகள், மத கட்சிகள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு அணி அமைச்சிருக்கீங்க. இப்ப நாங்க ஒரு அணி அமைச்சிருக்கோம். இப்ப விஜய் வந்து நீங்க யாருன்னு நீங்க யோசிக்கணும். அவருக்கு என்ன அரசியல் பின்புலம், அவருக்கு யார் வந்து பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்றா? விஜய் வந்து பிறப்பால் ஒரு மதத்தை சேர்ந்தவர், அதுக்கு மிஷினரிகளா அவருக்கு சப்போர்ட் பண்றாங்க. நாங்க அதை வந்து வரவேற்கிறோம். எங்களை பொறுத்தளவுல நாங்க வந்து ஜாதி மதம்
மொழிக்கெல்லாம் அப்பாற்பட்ட கட்சி. நாங்க வந்து அத்தனை பேரையும் வந்து அரவணைக்கூடிய கட்சி அதிமுக. நீங்க ஒரு 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த கலைஞர் குடும்பத்தை பார்த்து உங்கள்ல இருந்து வந்துச்சுன்னு உங்கள்ல இருந்தா வந்து சொன்னேன், நான் முடிய பத்தி சொன்னா உங்களுக்கு. இப்ப ஹைதராபாத்ல இருந்து குடி வந்த ஏன் விஜயுடைய குடும்பத்தை பத்தி பேசல? அவரு பூர்வீகம் வந்து ராமநாதபுரம் சொல்றாரு. அவர் வந்து ராமநாதபுரம் முத்துப்பேட்டை அவருடைய பூர்வீகம். இப்ப கூட அவர் அப்பா இப்ப கூட ஒரு வாரத்துக்கு முன்னாடி போய் அந்த முத்துப்பேட்டையில் உள்ள கல்லறை தோட்டம் திருவிழான்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷனு, அங்கே உள்ள கிறிஸ்தவர்கள் ஃபங்க்ஷன்ல போய் கலந்து வந்திருக்காரு. நாங்க வந்து அவர்களை வந்து சகோதரர் தான் பாக்குறோம். நாங்க எங்களுக்கு அப்ப அவரு சார்ந்த அந்த ஒரு ஓட்டு வந்து திமுக நம்பிக்கிட்டு இருக்க சிறுபான்மை ஓட்டு விஜய் ரெண்டு பிரியுமா பிரியாதா? பிரியுமா இல்லையா? அது யாருக்கு பாதிப்பு? அதனால விஜய் தனியா திமுக தான் பாதிப்பு, எங்களுக்கு பாதிப்பு கிடையாது. பொதுவா இன்னைக்கு உள்ள இந்த வந்து இந்த விசில் அடிக்கிறவன் போறவன் வர்றவன் இந்த டான்ஸ் ஆடுறவன் உதயநிதிக்கு போட்டி வந்துடக்கூடாது அரசியல்ல. அவருக்கு அந்த அதே கொஸ்டின் இருக்கு. விசில் அடிக்கிறவன் போறவன் வர்றவன் டான்ஸ் ஆடுறவன் அவரும் என்னென்னமோ வந்து இப்ப மாரி செல்வராஜ் வச்சு அப்படி இப்படி ஃபேமிலியா அந்த திரைத்துறையில இருக்கு. திரைத்துறையில அவங்களுக்கு மிகப்பெரிய வருமானம் வருது, கோடிக்கணக்கில் வருது. அரசியலுக்கு என்ன கொள்ளிருக்காங்களோ அதே மாதிரி திரைத்துறை வருது. அதனால இந்த திரைத்துறையிலிருந்து வர்ற அரசியலுக்கு வர்ற விஜய் வந்து அவங்க போட்டியா நினைக்கிறாங்க. அப்படி வரும்போது விஜயால திமுக தான் பாதிப்புக்கு தனியா நின்றா. அதிமுக கூட்டணியில சேர்ந்திருந்தா விஜய்க்கு வாழ்க்கை இல்லையா? திமுகவையும் தோற்கடிப்பாரு, விஜயும் வீணா போயிடுவாரு. அதிமுக பாஜக கூட்டணி மிகப்பெரிய வெற்றி, மகத்தான வெற்றி, யாருமே நினைச்சு பார்க்காம வெற்றி பெற்று முதலமைச்சரா போய் கோட்டையில எடப்பாடி உட்கார்ந்து ஐயா பாப்பாரு. நம்ம குக்கு செய்தியில உட்கார்ந்து நம்ம எல்லாரும் அப்புறம் பேசலாம், முதலமைச்சர் வாழ் சொல்றோம். ஐயா தம்பி விஜய், கொஞ்சம் தயவு செய்து வழக்கறிஞர் செந்தில் அவர்கள் பேசுறத கேளுங்க. நீங்க வந்து அதிமுக கூட்டணிக்கு வரலைன்னா நீங்க நாசமா போயிருவீங்கன்னு சூழ் உரைக்கிறாரு. நாசமா போயிருங்கல்ல, திமுகவும் தோக முடியுமா? நீங்களும் ஒரு எம்எல்ஏ வர முடியாது. நீங்க எம்எல்ஏ ஆனா அரசியல்ல நீங்க மக்களுக்கு நலவுன்னா எங்களோட வாங்கன்னு சொல்றேன். அரசியல்ல காணா போயிருவீங்க, ஆகையினால எங்களோட கூட்டணிக்கு வாங்கன்னு காலில் விழுந்து கேட்கல, அதிகாரமா தான் கேட்கிறாங்க. காலில் விழுந்து அது கூப்பிடுறதாக நினைச்சுக்கிட்டு தயவு செய்து அவங்க கூட்டணிக்கு போங்க ஐயா. நாங்க என்ன சொல்றோம்னா, இருங்க அம்மா, குக்கு செய்தி வாயிலா அம்மா குக்கு செய்தி அவர் அப்படித்தானப்பா கூப்பிடுறாரு. குக்கு செய்தி வாயில விஜய்க்கு ஒரு செய்திதான். இந்த ஆதவ அர்ஜுனா மாதிரி திமுகவுடைய ஸ்லீப்பர் செல்ஸை பேக்காம நீங்களா முடிவெடுங்க, சுயமா முடிவெடுங்க. உங்க தந்தையுடைய பேச்சை கேளுங்க, உங்க உண்மையான அடிமட்ட தொண்டருடைய பேச்சை கேளுங்க, நீங்க முடிவெடுங்கன்னு சொல்றேன். நீங்க வந்து எடுப்பார் கைப்பில இருக்காது பிரதர் அப்படின்னு சொல்றோம். எடுப்பார் கைப்பிள்ளை அவர் என்ன சின்ன வயசா? அவருக்கு 50-52 வயசு ஆயிடுச்சு. பையன் சினிமா ப்ரொடியூசரா இருக்கான், டைரக்ட் பண்ணிட்டு இருக்கான். அப்பவே அவரை போட்டு இந்த இம்சை பண்றீங்க. யாரு இம்சை பண்ற? ஒரு யதார்த்தமா ஒரு சம்பவம் நடந்துச்சு, அவரை போட்டு வழி பண்ணி போலீஸ் வச்சு எஃப்ஐஆர் போட்டு அரெஸ்ட் போயிடும். நான் கழுவி போயிடும். எங்களை ஆனந்த விரட்டி அந்த மாவட்டத்தில் அரெஸ்ட் பண்ணி சிடிஆர் நிர்மல்குமார் விரட்டி எல்லாரும் போய் பெயில் எடுத்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் அவங்க சிபிஐ என்கொயரி வாங்கி பாருங்க. 41 பேர் செத்தது உங்களுக்கு ஈஸியா தெரியுது. நாங்களும் தவறு தான் சொல்றோம். நிர்வாக கோளாறு, கவர்மெண்ட் ஒழுங்கா பண்ணல, போலீஸ் உளவுத்துறை ஃபெயிலியர், விஜய் நான் குற்றம் சாட்டுறான். கவர்மெண்ட் தான் சொல்றான், நீங்க விஜயில போட்டு விரட்டுறீங்க. நீங்க உங்க கூட்டணிக்கு அந்த ஆளு வரணுங்கிறதுக்காக நீங்க என்ன வேணாலும் பேசுவீங்க, எதுவும் சரிப்ப உங்க கூட்டணிக்கு விஜய் வரப்போறல. எங்க தலையிலாலும் தண்ணி பிடிச்சாலும் உங்களுக்கு என்ன ஏதாவது கூட்டி போறீங்க, எப்பவுமே விஜய் டார்கெட் பண்றீங்க. விஜய் இங்க பாரியா, விஜய் எங்க கூட்டணிக்கு வந்தா நாங்களே ஏத்துக்க மாட்டோம். அவர் என்ன தேச துரோகியா? சீமான் போட்டோம், சீமானும் விஜய் நீங்க இழுத்துட்டதா சொல்றாங்களே. சீமான் கூட தானே இருக்காரு. சந்தேகம் சீமான் பெட்டி வாங்கிட்டாரு பாரு. சீமான் எங்களோட தான் இருக்காரு, அவரு தனிச்சு நிக்கிறாரு. அவரு ஒரு ஆம்பளை, அவரு நல்ல ஒரு பெரிய லெவல்ல பெட்டி வாங்கிட்டாரு. பணம் கை கள்ள பணம் அந்த சந்துக்கு வந்து இல்லமா சந்து கடை பொந்து கடை அவரோட பிறந்த நாள் இன்னைக்கு கறி விருந்து போட்டுக்கிட்டு இருக்காரு 3000 பேருக்கு. ஏமா சந்து கடை பொந்து கடை டாஸ்மாக் இல்ல, பெட்டியில இருந்து தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அவரு கறி விருந்து போடுறதுக்கு அவர் பண்ணணும் இல்லம்மா, அவர் தொண்டர்கள் எல்லாம் பண்ணுவாங்கம்மா. இல்ல இப்ப பணம் விளையாடுது போடாத. அவருக்கு தொண்டர்கள் நிறைய இருக்காங்க. எப்படி விஜய்க்கு தொண்டர்களோ அது மாதிரி அவருடைய தொண்டர்கள் நிறைய இருக்காங்க. அவங்க செலவு பண்ணுவாங்க, அதுக்கு அவர் தலைவர் தான் செலவு பண்ணணும். இல்ல இப்ப இந்த தமிழ்நாட்டுல சந்து கடை பொந்து கடை ஓபன் பண்ணி 2000 இல்லீகல் பார் இருக்குல்ல, அதுல முதலமைச்சருக்கு வருமானம் வரல. அந்த வருமானத்துல ஒரு பகுதியை கொடுத்து பெரிய கோடியை பெட்டி கொடுத்துட்டாங்க. அந்த பெட்டியில உள்ள பணத்தை எடுத்து செலவு பண்ணிட்டு இருக்காரு. அவர் கொடுத்த அஜெண்டா விஜய் அட்டாக் பண்ணணும், தனியா நிக்கணும், திமுக எதிர்ப்பு வாக்கு பிரிக்கணும், திமுக அதிமுகவுக்கு போகக்கூடாது, இதுதான் அவர் கொடுத்த அஜெண்டா. அதனால கோடியா அதிமுக கொடுத்தாலும் சரி, காங்கிரஸ் கொடுத்தாலும் சரி, பிஜேபி கொடுத்தாலும் சரி அவர் வரமாட்டார். அவருக்கு ஆல்ரெடி செட்டில் ஆயிட்டாரு.
அவர் திமுக பணம் வாங்கிட்டாரு. அவருக்கு கொடுத்த அஜெண்டா ஓட்ட பிரிக்கணும். இந்த மாதிரி எல்லாம் புதுப்படியா ஒரு மனுஷனை நீங்க ஒரு வழக்கறிஞர் இந்த மாதிரி தவறா சித்தரிக்காதீங்க. இது ரொம்ப தவறுங்க. சீமான் வந்து யார்கிட்டயும் கையூட்டு வாங்க வேண்டிய அவசியம் அவருக்கு இல்ல. சரி, சும்மா அவர் என்ன பிறவியிலே குட்டி குபேரர், வட்டிக்கடை வேந்தர், மிட்டா மிராசு சொந்தக்காரர், கோட்டை குளத்து சொந்தக்காரர், பிறவியிலே அவர் வந்து பெரிய அவருக்கு தேவைன்னா அவருடைய ஜமீன்தார் ஃபேமிலியா தம்பி அரசியல் இல்ல இல்ல இருங்க. ஜமீன்தார் ஃபேமிலி இங்க உங்க கூட உட்காந்துட்டு இங்க மாக்கு போட்டுட்டு உட்காந்துருக்கு. ஜமீன்தார் அதுதான் சொல்றேன். உங்களால நான் ஏத்துக்கிறேன். நீங்களாவது திருமண நாயக்கர் வாரிசு மண்ண ஓகே. சீமானுடைய நிலைமை என்ன இன்னைக்கு? இன்னைக்கு அவர் போற காரு 80 லட்சம், தம்பி இன்னைக்கு இருக்கிற பிளாட் 5 கோடி. இவருக்கு எப்படி வந்துச்சு இந்த பணம்? எத்தனை பணம் எடுத்தாரு? அரசியல்மா 2 வகை இருக்குமா. ஜெயிக்கிட்டு பெனிஃபிட் அடைய ஒண்ணு, அரசியல் ஓட்ட பிரிச்சே பெனிஃபிட் அடைஞ்ச ஒரே அரசியல்வாதி சீமான் தான். இன்னும் எத்தனை வருஷம் அவர் ரெடியா இருப்பாரு. பல குடும்பங்களை தாலி அறுக்கிறதுக்கு வேட்பாளரை போட்டு அவன் தாலியை பூடியெல்லாம் வித்து நொந்து நூலாகி ஓடுனா அடுத்த லைஃப் வரமாட்டான். இப்படி பேசுறாருல. ஒரு ஆளை அனுப்பிச்சு விட்டு சீமான்ட்ட நாங்க உங்களுக்கு துணை முதலமைச்சர் கொடுக்குறோம், 50 தொகுதி நாங்க உங்களுக்கு கொடுக்குறோம், நீங்க எங்களோட கூட்டணிக்கு வாங்க, நாங்க 500 சிஎம் உங்களுக்கு கொடுக்குறோம்னு சொல்லி யார் கூட்டணி அவர்கிட்ட போய் பேசுனது? உங்க கட்சியில இருந்து போய் அவ்வளவு சீமான் ஒருத்து கிடையாது. உங்களை மாதிரி பெட்டிலாம் கொடுக்க மாட்டாங்க. அவர் ஒத்துக்கிடலையா? 500 கோடிக்கும் ஒத்துக்கிடல, 50 சீட்டுக்கும் அவர் ஒத்துக்கிட. மரியாதைக்குரிய அவர் ஒரு மரியாதைக்குரிய யாரு உங்க கட்சியில? மரியாதைக்குரிய யாரு சொல்லுங்க. எங்க இதுல மரியாதைக்குறது எங்க முதலமைச்சர் மாப்பிள்ள சார். அவர்தான் நல்ல டீல் பண்றாரு. அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. எங்களுக்கு எங்க ஒட்டி போயிருச்சு. இனிமே தனியா இருப்பாரு. அவர் நீங்க என்னதான் நாங்க அன்னக்காவடி கொன்னக்காவடி எடுத்தாலும் அவர் வரமாட்டாரு. அவர் பல குடும்பத்தை தேர்தல் நிப்பாட்டி வாங்கின மனத்தை அவர் வேட்பாளர் கொடுக்க மாட்டாரு. அவர் அந்த வேட்பாளர் எல்லாம் தெருவில் விட்டு தாலி பூடியை வித்து அதுக்கு கடங்கராகி அடுத்த லைஸ் அந்த வேட்பாளருக்கான புது வேட்பாளர் பிடிச்சுவாரு. நீ தான் அடுத்த எம்எல்ஏன்னு சொல்லிட்டு ஆசை வார்த்தை கூறி அவருக்கு வார்த்தை. இப்ப நீங்க பசப்பு வார்த்தை. இருங்க சார், நீங்க பணம் கொடுப்பீங்களா எம்எல்ஏவுக்கு? இப்ப நான் உங்க கட்சியில சேர்ந்தாக்க நான் எம்எல்ஏவுக்கு சீட்டு கொடுத்து எனக்கு பணம் கொடுப்பீங்களா? அரசியல்ல சொல்லுங்க. இருங்க நீங்க கொடுப்பீங்களா? திமுக கொடுப்பீங்களா? நாங்க கொடுக்க மாட்டோம். நாங்களும் கொடுக்க மாட்டோம். அப்புறம் என்ன மஸ்துக்கு அதை சொல்றீங்க? போங்க. நீங்க சீமா இப்ப என்னப்பா சீமான பத்தி இருங்க அரசியல்ல கொடுக்கலன்னு சொல்ல அரசியல்ல 1+1 2 அப்படிதான் கணக்கு போட்டுதான் நீங்க கூட்டணி வச்சிருக்கீங்க. அப்படி கணக்கு போட்டுதான் நாங்களும் கூட்டணி வச்சிருக்கோம். நீ தனியாவே ஜெயிக்க மாட்டேன்னு கண்டிப்பா தெரியும். எதுக்கு தனியா நிக்கிற? உங்கள்ட்ட கூட்டணி யாருங்க இருக்கா? ஏன் இல்ல? பாஜக தவிர வேற யாருங்க இருக்கா? ஏன் தமிழ்நாட்டுல இந்தியால இருங்க நான் சொல்றேன். இந்தியால எத்தனை மாநிலங்கள்? 18 மாநில பிஜேபி ஆடுது. தேசிய கட்சி எங்கள்கிட்ட கூட்டணியில இருக்கு. சீக்கிய வாசன் அரசியல் ஒரு காலத்துல திமுக காணாம போயிடும், திமுக கட்சியை அழிஞ்சு போயிடும், வைகோ கட்சியை பிரிச்சு தமிழ்நாடு ஃபுல்லா ஜேன்னு சொல்லிட்டு இளைஞர்கள் வைகோ பின்னாடி திறன் போது கருணாநிதிக்கு கை கொடுத்தவர் மரியாதைக்குரிய மூப்பனார் எல்லாம் நீங்க துரோகம் பண்ணதுனால நீங்க உங்களை மன்னிக்கவே முடியாது. ஒரு வேட்டி கட்டிய தமிழ பிரதமராக வாய்ப்பு வரும்போது நீங்க தடுத்தீங்க. அப்படிப்பட்ட மூப்பனாருடைய மகன் கட்சி எங்கள் இருக்கு. அகில இந்திய ஜனநாயக கட்சி நம்மளுடைய மரியாதைக்குரிய பாரிவேந்தர் எங்கள்ட்ட இருக்காரு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஜான் பாண்டியன் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் எங்களுக்கு இருக்காரு. டாக்டர் கிருஷ்ணசாமி எங்கள்ட்ட இருக்காரு. உசிலம்பட்டியில தொடர்ந்து எம்எல்ஏ வந்த கட்சி இந்தியா பார்வர்ட் பிளாக், அகில இந்திய பார்வர்ட் பிளாக் எங்கள்ட்ட இருக்கு. திருமாரஞ்சி தேசிய பார்வர்ட் பிளாக் எங்கள்ட்ட இருக்கு. இப்படி நான் சொல்லிக்கிட்டே போலாம். தமிழர் தேசம் வீர முத்திரையர் முன்னேற்ற சங்கம் தமிழர் தேசம் எங்கள்ட்ட இருக்கு. இப்படி பல கட்சி எங்கள்ட்ட கூட்டணி இல்லைன்னு சொல்றீங்க. நீங்க வச்சிருந்தா மட்டும் லெட்டர்பேட் கட்சிலாம் நல்ல கட்சி, எங்க கட்சிலாம் 1% ஓட்டாவது இருக்கா? அப்ப நீங்க உங்களுக்கு யாரு இருக்கு? இருங்க இது வரைக்கும் உங்கள்ட்ட உள்ள மரியாதைக்குரிய திருமாவளவன் எந்த தேர்தலால் நின்று ப்ரூவ் பண்ணிக்காரா? 4% ஓட்டு 5% ஓட்டு வாங்கி ப்ரூவ் பண்ணிக்காரா? சொல்லுங்க. என்ன உங்கள்ட்ட இருக்கிற கொங்கு ஈஸ்வரன் எந்த தேர்தல் ப்ரூவ் பண்ணாரு? சரி. உங்ககிட்ட இருக்கிற வேல்முருகன் எந்த தேர்தல் ப்ரூவ் பண்ணாரு? நீங்க எல்லாமே அரசியல் ப்ரூவ் பண்ணல கட்சி தான் வச்சிருக்கீங்களா? சரி. அந்த மாதிரிதான் நாங்களா? அதாவது அரசியல்ல இப்ப நீங்க பிரசன்ட்ல 2 எம்பி வச்சிருக்காரு, 4 எம்எல்ஏ. பிரசன்ட்ல எப்ப அவர் தனியா நின்று ப்ரூவ் பண்ணாரு? அதெல்லாம் கதை விட தனியா நின்று என்னை ப்ரூவ் பண்ணாரு. எங்கள்ட்ட பூவை மூர்த்தி புரட்சி பாடுறான் ஒரு எம்எல்ஏ இருக்காரு எங்கள்ட்ட. எல்லா கட்சியிலும் எங்கள்ட்ட இருக்காங்க. எங்கள்ட்ட கூட்டணி இல்லையா? பிஜேபில 4 எம்எல்ஏ இருக்காங்க. பாமக எங்க கூட்டணி 4 எம்எல்ஏ இருக்காங்க. இவங்க எல்லாம் இல்லையா கூட்டணியில? பாமக எங்கள்ட்ட ஜெயிச்சாங்களே 4 எம்எல்ஏ இருக்காங்களே. யாரு 4 எம்எல்ஏ உங்க கூட இருக்காங்க? எங்க கூட இருக்காங்கல்ல, எங்கள்ட்ட ஜெயிச்சாங்க. அன்புமணி யார் எடுத்து பேசுறாரு? மூச்சுக்கு 300 தான் தமிழ்நாடு ஃபுல்லா போய் பிரச்சாரம் பண்றாரு.
கருணாநிதி குடும்பம் ஆட்சிக்கே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த நாட்டை கொள்ளையடிச்சிட்டாங்க சுடுவார் ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா என்ன சொல்றாரு? அவங்க அப்பா சொல்லுவாரு விடுங்க. ஆனா அன்பு ஏங்க, அதே இப்ப பார்க்கணும்ல. இருங்க ஐயா, உங்களுக்கு 80 வயசு ஆயிப்போச்சு. உங்க பிள்ளை தான் டிசிஷன் மேக்கர், நீங்க டிசிஷன் மேக்கர் கிடையாது. அதனால இனிமே வந்து அன்புமணி தான் டிசிஷன் மேக்கர். இப்போ உங்க வீட்டுல நீங்க முடிவு எடுக்க முடியுமா? முடிவு எடுக்க முடியாது, உங்க பிள்ளைதான். அதனால நீங்க இனிமே அவரை விட்டுருங்க, அவருக்கு வயசாகி போச்சு. இருங்க, அதுக்கடுத்து நாங்க இன்னும் வந்து எவ்வளவு பெரிய வலுவான கட்சியில வச்சிருக்கோம், புரட்சி பாரதம். புரட்சி கேவி குப்பத்துடைய எம்எல்ஏ அவரு, உண்மையா இல்லையா? பாட்டாளி மக்கள் கட்சி. இருங்க, புரட்சி பாருங்க. அந்த திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல அந்த தொகுதியை தவிர வேற எங்க? அது வந்து தலித் பேஸ். இருங்க, தமிழ்நாடு முள்ள அந்த கட்சி கிளை இருக்கு, அமைப்பு இருக்கு. அவங்க வந்து நீங்க இப்ப நீங்க சொல்றீங்களா ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு, நீங்க எந்த கட்சி? திருமாவளவன் ப்ரூவ் பண்ணிக்காரா? என்ன கொங்கு ஈஸ்வரன் ப்ரூவ் பண்ணிக்காரா? கொங்கு ஈஸ்வரன் அவர் தனிச்சு நின்று எவ்வளவு வாக்கு அது வாங்கினாரு. அதுக்கப்புறம் இந்த கட்சி ஸ்டீல்ஸ் எல்லாம் உடைஞ்ச என்ன உண்மையா இல்லையா? கொங்கு முன்னேற்ற கழகம் தனியா போனதுக்கு அப்புறம் அவர் தனியா அது வந்து கொங்கு முன்னேற்ற கழகம் வாங்கினாரு. கொங்கு நாடு மக்கள் தேசிக்கு நின்றாரா? இதுவரைக்கும் நின்றல. திமுகவோட சேர்ந்து நின்றுருக்காரு. ப்ரூவ் பண்ணாத கட்சியை நீங்களும் வச்சிருக்கீங்க. அரசியல ப்ரூவ் பண்றது முக்கியம். நீங்க நல்லா இருப்பீங்க. அது போக எங்களுக்கு மரியாதைக்குரிய விஜயகாந்தோட மனைவி பிரேமலதா, அவங்களும் திமுக தான் பேசிட்டு இருக்காங்க. அவங்களும் எங்க கூட்டணிக்கு வர போறாங்க. இப்படி நாங்க ஒரு மெகா கூட்டணி அமைக்க போறோம். நாங்க வந்து அதானே சொல்லுச்சு, மர்ம தானே சொல்லுச்சு. என்ன சொல்லுச்சு? இந்த மாதிரி நேத்து கூட பேசுது, தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு சரியில்லை. இருங்க, அதெல்லாம் போவாங்க. இல்லங்கம்மா, அரசு நடத்துற கூட்டத்துல போறனாலே அவங்க வந்து உடனே அந்த கூட்டணியில் சேர்ந்தா அர்த்தம் கிடையாது. இல்ல கூட்டணியில் சேர்ந்தாங்க நாங்க ஒன்னும் சொல்லல. அந்த அம்மா என்ன சொன்னாங்க, எங்களுக்கு வந்து ராஜ்யசபா சீட்டு தரேன்னு சொல்லி ஏமாத்தி. எடப்பாடி என்ன சொன்னாரு? என்ன பண்ணாரு? பொறுமையா இருக்கணும், அடுத்த தேர்தலுக்கு முன்னாடி வரப்போது அந்த எலெக்ஷன் எல்லாம் கன்சிடர் பண்ணணும்னு சொல்லிருக்காரு. அதிமுக எப்பவுமே கொடுத்த வாக்குறுதியை நாங்க வந்து காப்பாத்துவோம். நாங்க வந்து எங்களுக்கு இக்கட்டான சூழல், எங்களுக்கு நாங்க வந்து அகில இந்திய அளவில் அரசியல் பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கு பாராளுமன்றத்தில் ஒரு அங்கீகாரம் வேணும். அப்ப எங்க கட்சியை சேர்ந்த ஒரு சமுதாயத்துல விளிம்பு நிலை மக்கள் தனபாலுங்கிற ஒருத்தர் கொடுத்தோம். திருப்பூர் பழைய எம்எல்ஏ அவர் யாரு? ஒரு ஆதி திராவிட இனத்தை சேர்ந்த ஒரு விளிம்புநிலை மக்கள், அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தான். ஒரு சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்த இன்பதுரை அண்ணனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தான். நாங்க 2 பேருமே ஒரு விளிம்புநிலை மக்கள் தான் கொடுத்துருக்கா. அதனால நீங்க பொறுமையா இருங்கம்மா, நாங்க அடுத்த ஒரு வாய்ப்பு தர்றோம்னு சொல்லியிருக்காங்க. அதனால அவங்களும் திமுகவுக்கு எகென்ஸ்டா பேசிட்டு இருக்காங்க. இப்ப இந்த கூட்டணி எல்லாம் சேரும்போது ஒரு மெகா கூட்டணி, நாங்க தான் வெற்றி பெறுவோம். எங்களுடைய வெற்றியை தடுக்கவே முடியாது. ஐயா, நல்லா நீங்க வெற்றி பெறுங்க. நீங்க வெற்றி பெற்று ஆட்சியில் அமருங்க. இது அமைச்சர் பதவி ஏத்துக்கோங்க. நீங்க பதவியேற்பு விழாவுக்கு நீங்க வாங்க, எல்லாரும் முதலமைச்சர் வரணும். அவருக்கு எதிர்கட்சி அந்தஸ்து கிடைக்கணும். எங்களுடைய நல்லாட்சி வந்து ஒரு பார்க்கணும். வாழ்த்துறோம் பாருங்க, எதிர்கட்சி அந்த உங்களை மாதிரி வந்து நாங்க வந்து தவறா பிரச்சனை பண்ண மாட்டோம். உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க, அதற்கு நன்றி. குக்கு செய்தி நேயர்களுக்கு மிக்க நன்றி. கிட்டத்தட்ட 60,000 சப்ஸ்கிரைபர் தாண்டி போயிட்டு இருக்கும். இதே போல தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை அளிக்கவும், அது மட்டும் இல்லாம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.